ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் எடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டிசைன் வந்து கொஞ்சம் கிராண்டான ஒரு டிசைன் தான், ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதோட ஸ்லீவ் வந்து நான் ரொம்ப வந்து மினிமலாக தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்லீவில் வந்து நிறைய டிசைன் வேண்டான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம நெக்லைன் மட்டும் இன்றைக்கி ஹைலைட் பண்ண போகிறோம். நார்மலான ஒரு நெக்லைன் தான் நான் வரைஞ்சிருக்கேன். லைனிங்கில் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து லைனிங் கிளாத் உள்ளே எடுத்து விட்டுருங்க. உள்ளே எடுத்து விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு கார்னர்லேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. அண்ட் சாரீ வந்து இன்றைக்கி ஒரு பேஸ்டல் கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு க்ரீன் ஷேடிங் தான், ரொம்ப ரொம்ப லைட்டான கலர் தான் அது. அண்ட் ப்ளவுஸ் வந்து நல்லா டார்க்கான ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் வந்து ரெண்டுமே கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ப்ளவுஸ் வந்து நம்ம நார்மலாக எப்படி லைனிங் கிளாத் வச்சு நம்ம தையல் போடுவோமோ அதே மாதிரியே நான் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஹைட் வந்து நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியிருக்கேனோ அதை வந்து ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன். அண்ட் ப்ளவுஸ் பீஸையுமே அதுக்கு மேலே வச்சு நான் 2ஆக ஃபோல்டு பண்ணுவேன். பட் இந்த டைம் வந்து என்னென்னா நம்மளுக்கு கரை பீஸ் வந்து நம்மளுக்கு கீழே இருக்குது. ஸோ அதனால் நான் சிங்கிளாகவே ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நம்ம ஓவரால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைனுக்கு வந்து நான் கிளாத் வந்து சாரீலேருந்து தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு சதுரமான பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2.5 இன்ச்சில் வந்து நல்ல ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண பீஸை வந்து எப்பவும் போல் முக்கோண ஷேப்பில் நம்ம மடித்து எடுத்துக்கலாம். மடித்ததுக்கப்புறம் 2 கார்னர்லேயும் இருக்கிற பீஸை ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு 1 பை 1 ரொம்ப பக்கத்துலேயே வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் இதுக்கு வந்து கொஞ்சம் கிளாத் ஜாஸ்தி தான் தேவைப்படும். நான் வந்து ஒரு சாரீலேருந்து ஒரு 7 இன்ச்சஸ் கிட்டே நான் கட் பண்ணியிருந்தேன். அண்ட் கொஞ்சம் கம்மியான பீஸ் தான் அது. பட் ரொம்ப சூப்பராக ரொம்ப நீட்டாகவே அதுக்குள்ளேயே நம்ம ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு ஸ்லீவில் டிசைன் இல்லாதனால இதுவே வந்து போதுமானதாக இருக்கும் நம்மளுக்கு நெக் மட்டும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. அண்ட் உங்களுக்கு நெக்கோட சைஸ் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் இந்த பீஸ் வந்து நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதுன்றதை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அதே மாதிரியே லாஸ்ட் வரைக்குமே வந்து நம்ம நெக்லைனுக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த பீஸ் வந்து நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்துலேயே வச்சு நீங்கள் தையல் போடுங்க. அப்போ தான் நீங்கள் நெக்லைனில் வச்சு தையல் போடும்போது கேப் எதுவுமே இருக்காது. அண்ட் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பீட் ஒர்க் கொடுக்கணுன்னால நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நான் இன்றைக்கி வந்து 2 லேயர் வந்து வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொன்று வந்து நம்மளுக்கு இது பொங்கல் தான் டெலிவரி பண்ணோம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் டைமுமே வந்து ரொம்ப கம்மியாக இருந்தனால நான் வந்து பீட் ஒர்க் வந்து 1 சைடு மட்டும் கொடுத்துருப்பேன், 1 சைடு கொடுத்துருக்க மாட்டேன். ஃபுல்லாக வந்து நம்ம அந்த பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசர் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு ஸ்டிச்சிங் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த பீஸை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தள்ளி வச்சு நான் ஃபுல்லாகவே வந்து நெக்லைன் ஃபுல்லாக இந்த பீஸ் வச்சு நம்ம தையல் போட போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம லேசர் கொடுக்க போகிறோம் அந்த இடத்துல. ஸோ அது வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னா சின்னதாக ஒரு கேப் இருந்தது அப்படின்னா நல்ல வந்து ஒரு படிஞ்சு இருக்கும், நம்மளுக்கு ப்ளவுஸ் மேலேயே இருக்கும். அண்ட் பிசர் எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராமலும் இருக்கும் உங்களுக்கு. நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம இதே மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்னொரு லேயர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரில் பேட்டர்ன் தான் ரெடி பண்ண போகிறோம். நான் அதுவுமே வந்து சேம் கலரில் தான் நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரியில் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் பேலன்ஸ் இருந்த கிளாத் தான் எடுத்திருக்கேன். அகலம் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த பீஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரே மாதிரி சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அது 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்கள் கேப் விட்டுட்டு ஃபுல்லாக ஒரே லென்த்லேயே நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இதை வந்து நம்ம ஃப்ரில் பேட்டர்ன் ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பீட் ஒர்க் வைக்கும்போது ரொம்ப நீட்டாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே வச்சு நம்ம ஃப்ரில் மட்டும் ரெடி பண்ண போகிறோம். அண்ட் ஃப்ரில் ரெடி பண்ணுறப்போயுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ப்ளீட்டுமே நீங்கள் வைக்கும்போது ஒரே சைஸில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பீடு வந்து ரொம்ப நீட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த ஃப்ரில் பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிளாத் கொஞ்சம் ஜாஸ்தி தான் தேவைப்படும். ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் அந்த
முன்னாடி ஒரு லேயர் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எந்த அளவுக்கு கம்மியாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரில்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மோரோவர் நீங்கள் டெப்த்தாக இருந்தது உங்களுக்கு நெக்கு வந்து நல்ல டெப்த்தாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாரியில் கட் பண்ணாதீங்க. தனியாகவே வந்து நீங்கள் கிளாத் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த சாரியோட வியர் பண்ண அந்த பொண்ணுமே வந்து என்னோடய கஸ்டமர் வந்து கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கட் பண்ணும்போது வந்து அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. நான் உங்களுக்கு ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக செட் ஆகி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் இதில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து நம்ம ப்ளீட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியே வச்சு இந்த பீஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். ரெடி பண்ண பீஸ் வந்து நான் அப்படியே ப்ளவுஸில் வச்சு நான் தையல் போட போகிறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து முன்னாடி வந்து ஒரு லேயர் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த லேயரில் இருக்கிற பீஸ் எல்லாமே கொஞ்சம் மேலே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் இந்த பீஸை வந்து கொஞ்சம் உள்ளே அடக்குன மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர்ஸ்க்கும் கரெக்டாக இருக்கும். சேம் டைம் வந்து நீங்கள் லேஸ் ஒர்க் கொடுக்கும்போது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ரெண்டுமே பக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும். உங்களுக்கு நெக்லைன் பார்க்கும்போதே கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே வந்து நம்ம அந்த ஃப்ரில் பேட்டர்ன் வச்சு நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம். நான் வந்து இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீஸ் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன், பட் அது காமிக்க முடியல. நெக்லைனுக்கு பத்தாமல் இருந்தது, ஸோ கொஞ்சமாக ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் நெக்லைன் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது பத்துதா பத்தலையான்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக நெக்லைன் ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம லேஸ் ஒர்க் வச்சு நம்ம அந்த பிசர் எல்லாமே தெரியும் இல்லையா, ஸோ அதெல்லாமே கவர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து க்ரீன் கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு டார்க்கான க்ரீன், அதாவது பேஸில் வந்து நம்மளுக்கு கிளாத் கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ளவுஸ் பீஸு. ஸோ அந்த கலரில் தான் நான் லேஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது வச்சா தான் உங்களுக்கு நல்ல பிரைட்டாகவே தெரியும். உங்களுக்கு மேலே இருக்கிறது லைட் கலருன்றதுனால கொஞ்சம் டார்க்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இதுலேயுமே வந்து 2 லேயருமே வந்து நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து ஒரு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பீஸ் வந்து பிசுறு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் கட் பண்ணிங்கனாலும் அந்த சாரீ கிளாத் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்மளுக்கு அந்த பீஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓவர்லாக் போட்டுருங்க. ஓவர்லாக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அண்ட் வியர் பண்ணும்போதுமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நூல் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஃபுல்லாக வந்து நான் க்ரீன் கலர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடியில் ஒரு லேயர் கொடுத்துருந்தோம்ல ஃப்ரில் பேட்டர்ன். ஸோ அதுக்குமே வந்து நான் காப்பர் லேஸ் வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அண்ட் காப்பர் லேஸ் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அந்த கார்னரில் வந்து ஃபுல்லாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இது ஸ்டிச்சிங் கொடுக்கும்போதுமே வந்து இதுவுமே வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா வந்து சிங்கிளாக வந்து லேஸ் மட்டும் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் இருக்க மாதிரி நீங்கள் லேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் ஃப்ரில்லில் வந்து நம்ம பீட் ஒர்க் வைக்கும்போது இதுவுமே கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும் உங்களுக்கு. அண்ட் லேஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு உள்ளே போயிடும். அந்த ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, ட்ரையாங்கிள் ஷேப், அது மட்டும் நம்மளுக்கு வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அதில் வந்து ஃப்ரில்லில் மட்டும்தான் நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா ஒரு லேயரு, அதுலேயுமே நீங்கள் பீட் ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக தெரியும். அண்ட் இதோட ஸ்லீவ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து கீழே நம்மளுக்கு எல்போ ஸ்லீவ் தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த ஹார்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கீழே மட்டும் நம்ம அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு சென்டரில் வந்து ஒரு 2 பீட் வச்சு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் வந்து ஓவரால் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் 2 சைடுமே வந்து நம்ம டாட் மட்டும் பிடிச்சி எடுத்துக்கலாம். டாட் பிடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து பீட் ஒர்க் எல்லாமே வச்சுட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இதில் வந்து நமக்கு சாரீ ஃபுல்லாக நான் வியூ பண்ணி காமிக்க முடியல. அண்ட் சாரீ நீங்கள் வந்து நம்மளுக்கு அந்த டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு சாரீ கலர் இருக்கும். அண்ட் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. பீட் ஒர்க் பாருங்கள், நான் லாஸ்ட்டில் வந்து ஃப்ரில் பேட்டர்ன் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பேட்டர்னில் வந்து அந்த ஃப்ரில் மட்டும் லைட்டாக மடிச்சுட்டு நான் ஃபுல்லாக பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்லீவ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கேன் கீழே மட்டும். அண்ட் ஃபைனலாக கீழே வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல 2 பீட் வச்சுருந்தேன். அண்ட் ஒரு பீட் வந்து நான் வைக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துட்டேன். 2 வச்சுருங்க, வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அது. அண்ட் நீங்கள் அந்த ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போதும் கீழே வந்து கொஞ்சம் மிஷின் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு.
அண்ட் ரோப் வந்து நார்மலா தான் வச்சுருக்கோம். அண்ட் டசலுமே வந்து நான் நார்மலா தான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க வந்து பேக் நெக் மட்டும் தான் நம்மளுக்கு ஹைலைட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால் மற்ற பீஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மினிமலா தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு பார்த்த அந்த ப்ளவுஸ் வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.